பாரிடும். நான் நம்புவது மாலையாகும். கேளுவை ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது மாலையாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது மாலையாகும். அல்லேலூயா. ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது மாலையாகும். இப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சில நிமிடங்கள் அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும் ஆண்டவரே. ஜீசஸ், ஒரு ரெஸ்ட் என் ஆத்மாவுக்கு நீர் தர்றீ. என் ரெஸ்ட் எனக்கு தர்றீர் ஆண்டவரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். வேதத்தில் வசனம் உண்டு, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ரிட்டர்ன் டு யுவர் ரெஸ்ட். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை கொந்தளிக்க விட அவர் விட மாட்டார். அப்படியே வாய்த்திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க சில நிமிடங்கள். ஆண்டவரே, ஆத்துமாவை எந்த சூழ்நிலைமையிலையும் ஆண்டவர் அலை மோதுறதுக்கோ கொந்தளிக்கிறதுக்கோ நீர் விட மாட்டீர் ஆண்டவர். ஏன்னா சிங்காசனத்தில் நீர் தான் அமர்ந்திருக்கிறேன். You are seated on the throne, Lord. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்றைக்கு உங்களுக்கு டீச்சிங் டைம். வேதத்தை அடிப்படையாய் கொண்டு ஜெபிக்கின்ற ஜெபம், பைபிள் பேஸ்ட் பிரேயர். அதை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன், கற்பிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபம் செய்வோம். தகப்பனே, ஆவியானவரால் எழுதி கொடுத்தப்பட்ட வார்த்தையை உண்மையென்று எங்களுக்கு விலைக்கு சொல்ல யாரும் இல்லை. நீர் எங்களுக்கு விலைக்கு கொடுக்காம நாங்கள் புரிய முடியாது. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் என்று சங்கீதம் 119 அதை எழுதின பாடகன் சொல்லுகிறான். உடைய வேதத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் உள்ளே இருக்கிறது. சங்கீதம் 104 என்கிற சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்போது அவர்கள் ஆழத்தில் அதிசயத்தை காண்கிறார்கள். கடலுக்கு அடியில் ஆழத்தில் அதிசயங்கள் இருக்கிறது என்று. பூமியிலையும் எல்லா இடங்களையும் அதிசயங்கள் வைத்திருக்கிறேன். சிறப்பாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அதிசயங்களை வைத்திருக்கிறேன். இந்த ஒண்டர்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்துள்ளோம். வேத வசனத்தின்படி நாங்கள் வாழணும். வேத வசனத்தின்படி ஜெபிக்கணும். வேத வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமான சக்திகளோடு கூட நாங்கள் எதிர்த்து நிற்கணும். அவனை ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இது இந்த செய்தியினுடைய எத்தனாவது பகுதி என்றால் 6வது பகுதி. 15/2/26 இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த செய்தியை பேசுகிறேன். சரியா? இந்த 1ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா 150 சங்கீதத்துக்கும் இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நான் சொல்லியிருக்கிறேன். இதை படித்தாதான் புரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் 149 சங்கீதத்தையும் ஓரளவு புரியலாம். பொதுவாக சங்கீதத்துக்கு விளக்க புஸ்தகங்கள் ரொம்ப இல்லை. நானுமே இன்னைக்கு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஜெபம் பண்ண வேற ஆரம்பிச்சிருக்கிறேன். புஸ்தகங்கள் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். சரியா? நம்ம கூகுளில் நிறைய தேடலாம். தகவல் இருக்கிறது, எல்லா தகவலும் சரியானு பார்க்கணும். எல்லாரும் உள்ள அதை போர் பண்ணி வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு சென்சார் போர்டு கிடையாது.
அப்போ நம்ம இதில் எது ரைட்டு எது தப்பு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். அடுத்து பாஸ்டர் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. கவலைப்படாதீங்க, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள், கர்த்தர் புரிய வைப்பார். இப்போ நாங்கள் இந்த லெவலுக்கு கடவுள் எங்களை கொண்டு வந்தது அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாய். நான் சின்ன பிள்ளை காலையில் நேற்றும் தூரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு நானே ட்ரை பண்ணி வந்து ராத்திரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு சொல்லித்தாரோம், நான் சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு சொல்லித்தாரோம், எனக்கு வசனத்தை சொல்லித்தாரோம், இதை புரிய வையும். நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையான வசனத்துக்கு நாம் தேடுவோமானால் பெரிய பெரிய இன்டர்பிரட்டர்ஸ் ஆஃப் த பைபிள் இருக்கிறாங்க, வேத அகராதிகள்லாம் இருக்குது. அதில் அந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்காது, அதை தாண்டி தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியல. சரி, நமக்கு அதனால் புரியாதனால கவலைப்பட வேண்டாம். இந்த வேதத்தினுடைய எல்லா வசனங்களும் நமக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்க வேண்டாம். என்ன ஃபஸ்ட்டு பயமுறுத்துறீங்க? ஆமாம், இப்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வேத வசனத்தை எல்லாமே எனக்கு புரியணும்னு தான் நினைக்கிறோம். புரியாது. புரியட்டா கவலைப்பட வேணாம், பரலோக ராஜ்யம் இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறீங்க? நாங்கள் இருக்கணும், நீங்கள் எங்கே அங்கே தான் போய் கையை காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. நமக்கு எல்லாருக்கும் நித்தியமான ஒரு வீடு இருக்குது. அதனால் இப்போ புரியட்டாலும் நம்ம புரிய வைப்பார். அதனால் புரியாமல் இருந்துட்டும்னு நினைக்க வேண்டாம், புரியணும்னு நினைப்போம். புரியவே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். ஆஸ் த டேஸ் பாஸ் பை, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய வைப்பார். அதனால தான் 119ஆம் சங்கீதத்தில் உடைய வேடத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய மனக்கண்களை நான் வாசிக்கிறான். ஆனால் அதோடைய அர்த்தம் புரியணும்னா இதை இதய கண்கள் திறக்கப்படணும். நமக்கு 2 கண்கள் இருக்குது, இந்த 2 இல்லை, இந்த 2 சேர்த்து 1, இதயத்துக்குள்ள ஒரு கண். இது திறக்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி வருடங்கள் ஆராய்ச்சி செய்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவ வசனத்தை வாஞ்சியோட தாகத்தோட வந்து கேட்கணும். கேட்க வர்றதுல டிம் கேட்கக்கூடாது. சில முக்கியமான வேலைகள், நம்ம பொறுப்புகள் நம்ம சென்றுக்கோம், அது வேற. பட் வேத வசனத்தை கான்ஸ்டண்ட்டாக நம்ம படிக்கணும். சரியா? கர்த்தர் நம்ம கிருபை செய்வாரா? இது யார் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று யாரை பற்றி சொல்லப்பட்டது என்றால், ஒரு மனிதன் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். சொல்லுங்க, வேதத்தை அவன் தியானிக்கிறவனும் பிரியமா இருந்து தியானிக்கணும். பிடிச்சாதான் தியானிப்பான், பிடிக்கலன்னா என்ன செய்ய மாட்டான், அவன் தியானிக்க மாட்டான். இப்போ நமக்கு பிடிச்சா ஒரு செய்தியை கேட்போம், பிடிக்கலன்னா கேட்க மாட்டோம். ஒரு டிவியில் ஒரு சேனல் போடுறோம், பிடிக்கலன்னா வி ஸ்விட்ச் ஆன். ஒன்றுமே பிடிக்கலன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு நடந்து போயிடும். இந்த மாதிரி இந்த வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட வேதம் முழு வேதாகமும் அல்ல, 5 ஆகமங்கள். டு டிலைட் இன் த லா ஆஃப் த லார்டுன்னு போட்டிருக்கு. இந்த 66 புஸ்தகம் கூட நிறைய புஸ்தகங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கதைகள்லாம் இருக்கும், சரித்திரங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஐந்து ஆகமத்தில் லேவியர் ஆகமத்தை படித்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருமா? நமக்கு ஒன்றாகாது. ஸோ சிரமம் இருக்கிறது. நம்ம அதை புரிந்து கொண்டு வேத வசனங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா வாசிக்கணும். இதில் தியானம் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் ஆன் ஹிஸ் லா, பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருந்து என்று இருக்கிறது. அதை இன்னொருவர் எப்படி அதை விளக்கம் கொடுக்கிறாங்க, ஹிஸ் பிரிசெப்ட்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ்.
அந்த வேதத்தில் என்று சொல்லும்போது அந்த பிரமாண புஸ்தகத்திலே கட்டளைகள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். பிராக்கெட்டில் இருக்கிறது. மற்ற கட்டளைகளும் உபதேசத்திலும் ஒரு மனிதனுக்கு நாட்டம் அவ்வளோ வராது. இப்போ நம்மளே ஒரு உற்சாகமான பிரசங்கத்தில் நம்ம கை கால்களை உயர்த்துவோம், அல்லேலூயா என்று சொல்வோம், டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். எல்லாரும் இல்லை, சில இடத்துல ஆடுவாங்க. ஆனால் இப்படி செய்யணும்னு வரும்போதே நம்முடைய முகம் கத்தும். நீங்கள் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லும்போதே முகம் மாறுகிறதே எங்களுக்கு நாங்கள் பார்ப்போம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம்ல. ஆனால் வேத வசனத்தில் இப்படி நடக்கணும்னு நிறைய இருக்கு. ஸோ நடக்கணும். ஆனால் அதில் நமக்கு பிரியம் வரும்போது அதையும் தியானிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. He meditates day and night. Bracket, he habitually meditates day and night. Habituallyன்றது நம்ம habitual action வந்து நமக்கு சாதாரணமாக habitual action நிறைய இருக்கும். ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா அப்படி காலை ஆட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை அப்படி டேபிளில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளையை கொண்டு போய் பிரின்ஸிபாலுக்கு முன்னால் வச்சா அது இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, அமைதியார் அமைதியார் அமைதியாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹேபிச்சுவல் சிலருக்கு உண்டு. இப்போ ஹேபிச்சுவலாக சில ஆக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது வழக்கமாக இருக்கிற ஒன்று. வேத வசனத்தை படிக்கும்போது அந்த தியானம் நமக்கு ஒரு பழக்கமாக இருக்கணும், ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக மாறிடணும். சரியா? இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக மாறிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமே கிடையாது. இப்போ சிலருக்கு ஓடியே பழகியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, தே வில் ஸ்டார்ட் மூவிங், ஓடிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? வேத வசனத்தை ஒரு மனிதன் பழக்கப்படுத்தி கொள்வது எப்படி என்றால், he is pondering over. திரும்ப சொல்றேன், pondering overனா studies again and again. அதாவது think intently at length, ரொம்ப யோசிக்கணும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசுகிறேன்னா ஒரு வசனத்தை ரொம்ப நேரம் யோசிக்கணும். think intently at length, ரொம்ப நீளமா ரொம்ப நேரம் யோசித்து பார்க்கணும். சும்மா எடுத்தோம் ரீடிங் வேற, பட் ஸ்டடிங் வேற. அப்பதான் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு புரியும். அடுத்து think deeply about a subject or question over a period of time என்று டிக்ஷனரியில் இருக்கு. ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை think deeply about the subject, அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்கு, விஷயம் என்ன இருக்குன்ட்டு, இல்லைன்னா என்ன கேள்வி இருக்குன்ட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் திங்க் பண்ணணும். நம்ம வேகமாய் ஓடுற உலகம், நிறைய வேலைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு வேத வசனத்தை உட்கார்ந்து வாசித்து யோசிக்கிறதுக்கு, கேலண்டரில் ஒரு வசனத்தை படி வாக்குத்தத்தமாக எடுத்துகிட்டு ஓடிடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி கிடையாது, உட்காந்து படிக்கணும். அப்போ டைம் எடுக்கணும்னா இதுக்கு டைம் கொடுக்கணும். 24 மணி நேரத்தில் எப்படி டைம் கொடுக்கணும்னா, தேவையில்லாத டைம் எல்லாம் கட் பண்ணணும். தேவையில்லாத டைம் நிறைய நம்முடைய லைஃப்பில் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் யார்ட்டையா பேசும்போது என்கிட்ட தேவையில்லாத பேசுனாங்கன்னா அதை விடுங்க, அதை விட்டுருங்க. சரி, அது சொல்ல வேணாம், விடுங்க. அடுத்து கம் டு த பாயிண்ட்ன்றோம். ஏன்னா இவங்க ஊரே உலகத்தையே சுற்றுவாங்க. நம்ம என்ன உலகம் சுற்றும் வாலிபனா? ஊரை சுற்றுறதுக்கு 4 நேரம் இருக்கா? இல்லை, ஷார்ட்டாக சொல். ஏன்னா நம்முடைய இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா வந்துடும். Think deeply about a subject or a question over a period of time. Contemplate, mulling over, think over and again. மறுபடி திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மெடிடேட்டன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொன்னேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, பெரியவங்க வந்திருக்கீங்க.
கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லும்போது தியானிக்கணுன்ற வார்த்தை என்னன்றதுக்கு புரிபடணும்னா இத்தனை வார்த்தைகள் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உன்கிட்ட நிறைய சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, சொல்லிட ட்ரை பண்ணுறேன். அவனை வேதம் என்ன சொல்லுகிற, ஒரு மரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லி இருக்கிறது. அந்த மரம் எங்கே நடப்பட்டிருக்கிறது? நீரோடு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்போ ஒரு மரம் எந்த இடத்தில் நடப்படுகிறது என்பது முக்கியம். The place where the tree is planted. இப்போ சங்கீதம் 104 கர்த்தர் நாட்டின கேதுரு மரம் என்று நாம் வாசித்தோம், அப்படித்தானே? சங்கீதம் 104 அவர் நாட்டின லீபனோனின் கேதுரு மரம். இப்போ இந்த கேதுரு மரத்தை அவர் நாட்டினார், தண்ணீர் ஓரத்திலே நாட்டினார். அது எவ்வளவு பெரிய கேதுரு மரம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சிடார் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கேதுரு மரம் ரொம்ப பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏராளமான வசனங்கள் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வாசித்து காண்பித்திருக்கிறேன். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6, 8, 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 8-18, அதுபோல் சங்கீதம் 92 ஒரு வசனம் வருகிறது. அதையும் கூட திரும்ப வாசித்து காட்டுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். அதுக்கு முந்தின வசனம், லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இந்த இடத்துல வரும்போது பிரகாரம் என்று சொல்லி இருக்கிறது. இது மரத்தையே நடுறது. ஆனால் நான் உங்களுக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகத்தின் அடிப்படையிலும் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 8-18 வசனங்களிலிருந்தும் ஒரு கேதுரு மரம் எங்கே விளைகிறது என்றும், அது லீபனோனிலே விளைகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எல்லையை கொடுக்கும்போது லீபனோன் தொடங்கி என்று தான் சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்தில் லீபனோன் இல்லை, லெபனான் வேற கண்ட்ரி. இங்கே தான் அந்த மரமானது வளருகிறது. எர்மோன் மலையினுடைய பனி அந்த இடத்தில் தரும் மலைச்சாரலினால் மலையில் இது அவ்வளவு உயரம் வளருகிறது. பிரம்மாண்டமான ஒரு மரம். ஆனால் இந்த மரத்தை அந்த நாட்களில் தீரு அரச நாடு அவனுடைய ஆளுகைக்குள்ளதை வைத்திருந்தார்கள். சாலமோன் அவர்களோடு கூட ஒப்பந்தம் பண்ணி கொண்டு டீல் பேசி, அதைத்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் சாலமோன் சொன்னபடி அதுக்குன்னு வேலை தெரிஞ்சவங்க தான் அந்த மரத்தை வெட்ட முடியும். 130 அடிக்கு மேலே உயரம், அதனுடைய சுற்றளவு 30-40 அடி. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் 25 அடி நான் நினைக்கிறேன். சுத்து வச்சு பாருங்க, தூர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 17 அடி உயரம். நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து சீலிங் ஹைட் 17. இது மாதிரி 8 மடங்கு உயரம். கற்பனை செய்து பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான மரங்கள். இதை வெட்டி கொண்டு வரணும். இதை வெட்டி கொண்டு வரும்போது 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர். அப்போ அந்தந்த ஊரில் அந்தந்த மரத்தை வெட்டுறதுக்குன்னு டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பேசிட்டு, இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, 14ஆம் வசனத்துக்கு வரும்போது இதுக்கு அமைஞ்ச ஆட்கள் எத்தனை பேர்னா 30,000 பேர் மரவெட்டுக்கு. சாலமோன் ஆலயத்தை கட்டுகிற எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு 30,000 பேர். இதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு 3,300 பேர். இவங்களை மேய்க்கணும்ல. இவங்களுக்கு கோதுமை அரிசி, அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒலிவ எண்ணெய் 20,000 கலம் என்று இருக்கிறது. இவ்வளவு நான் சப்ளை பண்ணுறேன், சம்பளம் தரேன். வெட்டி அங்கேருந்து கொண்டு வரணும். எங்கேருந்து கொண்டு வரணும்? லீபனோன் மனையில் வெட்டி உருட்டி விட்டு தெப்பங்களாக கட்டி அங்கே இருந்து
எது வரைக்கும் கொண்டு வரணும் என்று சொன்னால் யோப்பா வரைக்கும் கொண்டு வரணும். யோப்பா பட்டணம் தான் இன்றைக்கு இருக்கிறதான இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரம் டெல் அவிவ். யோப்பா பட்டணம். பேதுரு ஜோம் பண்ண இடம் தான் இன்னைக்கு தலைநகரம் சார். ஒரு கடலோரத்தில் ஒரு டென்ட் போட்டு அங்கே உட்காந்து அந்த போய் ஜோம் பண்ணல பேதுரு. தரிசனம் கொர்நேலி வீட்டை பற்றி, புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகணும்ட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனம் உள்ள இடம் எந்த இடம் பாருங்க, டெல் அவிவ். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கால் வச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பயங்கர டெவலப் ஆயிருக்கு. விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்களும் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து திரிஞ்சு ஜோம் பண்ணோம்னா நம்ம அதை சாப்பிடுவோம் சொல்ல முடியாது. நம்ம பிள்ளை சாப்பிடுவோம், நம்ம பிள்ளையுடைய பிள்ளை சாப்பிடும். நான் தான் சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது முருங்கை மரம் ஏதாவது வைக்கிறீங்களா, அது கீழே ஒடிஞ்சு போயிடும். எல்லாமே நோகாமல் நொங்கு தின்னு நினைக்கிறதுல நடக்காது. 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு பிறகும் அது நிற்கணும்னு நினச்சா நம்ம பாடுபட்டு தான் ஆகணும். பவுல் சொல்ல, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கடவுளோ விளைய செய்தார். என் வேலையை நான் செய்கிறேன், அப்பல்லோ தான் வேலையை செய்கிறான், விளைய செய்கிறது கர்த்தர். நம்முடைய லைஃப்பில் எல்லாமே நான் செஞ்சதெல்லாம் பலன் எதிர்பார்க்கணும், வேண்டாம் நான் சொல்லலை. பட் எல்லா பலனையும் நான் அனுபவிக்கலைன்னா அதை செய்யவே மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு ஒன்று கிடைக்கலன்னா ஒரு பயலுக்கு கிடைக்கக்கூடாது. கடந்து வர சொன்னேன்ல, இந்த பழம் புளி. இந்த நரி வரவிடக்கூடாது. இன்னொரு கதை மறந்துட்டேன். காக்காவை பார்த்துச்சு, அது ஒரு வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. கிளவி சுட்ட வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. நீ நல்லா பாடுவியாமே, அட பாவி, காக்காவை பார்த்து நீ நல்லா பாடுவியாமே, பாடு. கீழே விழுந்துச்சு, தூக்கிட்டு போயிடுச்சு. கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கு, இது வடையத்தான்னு கேட்கல, நீ நல்லா பாடுவியாமே. சாஸ் போய் சொல்லி ஒன்று கால் பண்ணி போடான் நம்மளை. அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், கைகளை வைத்து கத்திரை மகிமைப்பட்டு. ஏன் பாஸ் இதெல்லாம் சொல்றீங்க? இந்த கர்மேல்னு ஒரு பர்வதம் இந்த மேப்பில் இருக்கும். அங்கே தான் எலியா முழங்கால் தன்னுடைய தலைப்பட ஜெபம் பண்ண இடம். அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் போயிருக்கோம், அங்கே உள்ளவங்கெல்லாம் போயிருப்பாங்க. இஸ்ரேலில் பியூட்டிஃபுல் பிளேஸ், பயங்கரமான போர்ட் இருக்குது, மத்திய தரை கடல் ஓரத்தில் இருக்குது, பிரம்மாண்டமான பூங்கா இருக்குது. அந்த ஊர் எனக்கு இப்போ டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது, மறந்து போகுது. உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான கம்பெனிகளுடைய ஷோரூம்ஸ் அங்கே இருக்கு. உலகத்தில் இருக்கிற 10 காரில் 9 கார் வெளிநாட்டு கார் அந்த இடத்துல பார்க்கலாம். இன்ச் பை இன்ச் கார் நகல்றதை நீங்க பார்க்கலாம். எலியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண இடம். நம்ம இங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாதானே இந்த இடம் பிரபல்யமாகும், கைகளை ஒத்து கத்திர மையப்படுத்தும். அத்தாடி நான் எப்படி வருவேன், எனக்கு இங்கிட்டு இழுக்குது, எனக்கு இங்கிட்டு இப்போ குத்துது, இங்கிட்டு குடையுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம முழங்கால் போட்டு எங்கே கால் மிதித்து ஜெபம் பண்ணுறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரும். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்தும். பெருமைக்கு சொல்லலை, நான் ஊழியம் செஞ்ச இடம் பெங்களூரில். பசியிலையும் பட்டினியிலையும் வறுமை கஷ்டத்துலையும் பொருளாதாரத்தினுடைய சிரமத்திலையும் 25 ரூபா ஒரு மாதத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் திகைத்த காலத்திலும், 6 மாதத்துக்கு ஒரு முறை முடி வளர்த்து இங்கே வந்து வெட்டி செல்லுவேன் கையில் கொடுப்பதற்கு காசு இல்லாத காலத்திலும், மார்த்தகல்லி, ஒயிட்ஃபீல்ட் இந்த இடங்களுக்குள்ளே நான் நடந்து போய் எத்தனையோ வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். ஈவினிங் சர்வீஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறேன். என்னை வரவேற்றவங்க உண்டு, என்னை விரட்டி விட்டவங்க உண்டு, என்கிட்ட கோபமாக பேசினவங்க உண்டு. ஆனால் அந்த இடத்துல போய் கால் மிதித்து பசி பட்டினியோடு போய் அந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள்,
மார்த்தகல்லையும் ஒயிட் ஃபீல்ட்லையும் வானு உயர கட்டிடங்கள் வளர்ந்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தேன். நான் போய் கேட்டேன், இல்லை சார் அதெல்லாம் மூடி பூரா பைல் ஃபவுண்டேஷன் போட்டு ஏற்றிட்டாங்க சார். ஐடியில் அதிகமான கம்பெனிஸ் அங்கே தான் இருந்து வேலை செய்கிறாங்க. எப்பவும் நினைப்பேன், அதுபோல் எங்கள் காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு இடம் சவுக்கு தோப்பு, அதுக்குள்ளே போய் ஜோம் பண்ணுவோம். சாயங்காலம் பாம்பெல்லாம் வரும், அந்த பாட்டில் போகும். அது போகிறது அது போட்டு, நான் போகிறத நான் போடுறேன். ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எழும்பி இருக்கு. அந்த ரோடு நாமத்திரல என்னோட கூட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தான் ஜாப் பண்ணுவாங்க. கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமா. ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஆண்டவருக்காய் வாழ்ந்தாலும் சரி, என்னன்னாலும் கர்த்தருக்காய் வாழ வேண்டும். இந்த சபையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம்மா. ஆவியில் ஒரு வைராக்கியம் வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்துக்குள் வந்து அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டவுடன் அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்ல பயங்கரமான வைராக்கியம் வந்துச்சு. யார் ஆண்டான, ராமன் ஆண்டான, ராவணன் ஆண்டானு போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய லைஃப்ல அறுவடை பார்க்க முடியாது. நாம் என்று தான் சொல்லுகிறேன், நீங்கள் என்று சொல்லவில்லை, சேர்த்தே தான் சொல்லுகிறேன். நம்ம லைஃப்ல இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கிறது. சும்மா போய் ஆண்டவரே போதும் ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கொள்ளணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இன்னும் வேலை செய்யணும் நிறைய ஆண்டவருக்காக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறது. கரங்கள் உயர்த்துக்கிறத மயப்படுத்தும். ஸோ அந்த மரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மரத்தை கொண்டு வந்து செய்வேனா, அதில் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஆட்களை மாற்றுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த மரத்தை சுற்றி இப்படி வெட்டுறதுக்குள்ள முள்ளு வளர்ந்துருமா. இது எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது. பெரிய தூரு இப்படி வெட்டிக்கிட்டு போயிட்டு இங்கே ஒரு சுற்றி வர்றதுக்குள்ள முள்ளு முளைச்சிடும். இதை தான் எருசலேமினுடைய தேவாலயத்துக்கு சாலமோன் கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. நம்ம மரத்து மூட்டுக்குள்ள கர்த்தரை ஆராதிப்போம். மரத்துக்கு கீழே இருந்த ஒரு ஷெட்டை போட்டு கர்த்தரை துதிக்கும். தெய்வம் நம்மட வந்து வாசம் பண்ணும். வாசம் பண்ணுவார். எங்கே தான் தெய்வம் வரும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு சிறந்ததை கொடுக்கணுன்ற மனசு இன்றைக்கு உலகத்தில் இல்லை. பெஸ்ட் மரத்தை கொண்டு வந்து தேவாலயத்தில் இழைத்து 2 நாளாகுமோ 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இஸ் மோர். சரியா? பிளான் பண்ணி கொண்டு வந்து கல்லுகளை எருசலேமுக்கு வெளியில வச்சு சுத்திகளால் அதை அடித்து சரி பண்ணி சொல்லிட்டேன். அதை தேவாலயத்தில் கட்டிட்டு உள்ள மரத்தை வச்சு பேனலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடைபாதையிலையும் கேதுரு மரங்களை கொண்டு வந்து நட்டுறான். நான் வரேன் சொன்னது, ஆனால் இந்த கண்டினியூஷன் எனக்கு வரணும் என் மனசுக்குள்ள. சரியா? என் மைண்டுக்குள்ளே ஓடுகிறத சொல்கிறேன். போன செய்தியிலும் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் வாசிக்கணும். நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆலயம் எப்படி கட்டப்படணுன்றதற்கு கர்த்தர் தேவன் திட்டம் வாஞ்சை வேண்ட இருந்துச்சு. கட்ட வேண்டான்ட்டாரு. சாலமோன் கட்டினான். பெர்ஃபெக்டாக 7 வருஷத்தில் கட்டி முடித்தான். அப்படி அவன் கட்டும்போது நீங்கள் படித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 6 இருந்து ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 431 பக்கம் பைபிள் எடுத்து படி. கேதுரு பலகைகளாலே மூடி இப்படி உட்புறத்தை மறை வேலைகளை ஆக்கி ஆலயத்தினுடைய தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். இன்னொரு மரத்தையும் உள்ள கொண்டு வரான். இப்போ நான் சொல்ல, அது உடன்படிக்கை பற்றி செய்யப்பட்டது. தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீள மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தையும் மகா பரிசுத்த சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கட்டிட்டு
அப்படியே கீழே வாங்க. சந்நிதி ஸ்தானம் முன்புறம் 20 முழம் 20 முழம் அகலம், அதை பன்சும் பொன் தகட்டினால் மூடினான். பலிபீடத்தையும் கேதுரு மரத்தினால் உண்டாக்கல, எல்லாம் கேதுரு மரத்தில் செஞ்சு பொன்னால் மூடிட்டான். போன தடவை சொன்னேன் நான், இது வந்து ஒரு வியாக்கியானம் இல்லை, ஒரு விளக்கம். நம்மளை கேதுரு மரமாக கர்த்தர் ஆலயத்தில் வைக்கணுன்றார், பிரகாரத்திலையும் வைக்கணும், உள்ளேயும் கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா வேதத்தின் மேல் ஒரு மனிதன் தியானமாக இருந்தால் அவன் அப்படி ஓங்கி வளர்கிற ஒரு விருட்ச கண்டை போல இருப்பான். இது மலையில் இருக்கிறதுக்கு இல்லை, வெட்டி கொண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி சீசன் பண்ணி சர்ச்சுக்குள்ளே வைக்கிறதுக்காக கர்த்தர் கொண்டு வர்றார். உங்களையும் என்னையும் நம்முடைய அன்றுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். சும்மா சுவிசேஷம் சொல்லி கேட்டுட்டு வியாதி போயிடுச்சு, சாசு துரத்தப்பட்டுருச்சு, கண் பார்வை சரியாயிருச்சு, நல்லா கண்ணு திறந்துருச்சு, இப்போ நான் வந்து 70mm பார்க்கறதுக்கு என் கண்ணை திறந்துருக்கான்னு போயிடக்கூடாது. யார் யாருக்கு சுவிசேஷம் சொன்னாங்க அவங்களாம் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, பட் ஐ டோன்ட் கேர். சரியா? ஏசு எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். எதுக்காக செய்கிறாருன்னா அவனை வாழ வச்சு இவனை அங்கே உருப்படி ஆக்குறதுக்கு. தேவனிடத்தில் வெறும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை, அவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவங்க நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த புஷ்டின்ற இடத்துல டாக்டர்ஸ் கோச்சிராயும் ஃபேட்டுன்னு போட்டிருக்கு. எவர் கிரீன். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டா அவன் செழிப்பா இருப்பான். தோத்திரம் வத்தல் தொத்தல், இது சங்கீதத்தில் பைபிள் வசனம். நல்ல கொழுகொழுன்னு இருப்பான் சார், அவ்வளோதான். அதான் டாக்டர் மன்னிப்பு கேட்டுட்டோம். நல்ல கொழுகொழுன்னு இருப்பான். ஒரு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா நாட்டப்பட்டா செழிப்பாக தான் இருப்பான். கையில் ஒத்து கத்திர மயம்படுத்துவோம். நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு நான் சரியா நாட்டப்பட்டேனா, சும்மா அரசல் புரசலாக இருக்கிறேன்னா செக் பண்ணி பார்க்கணும். டாக்டர்கிட்ட போனால் ஸ்டெத் வச்சு செக் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்கேனுக்கு அனுப்பி பார்ப்பாங்க. அவங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறத they will go through. நமக்கு இதுதான் கிளினிக். இதில் அதனால தான் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் முக்கியன்றாங்க, படிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது படிக்கும் போது நம்ம வண்டவாளம் தெரிஞ்சிடும். தண்டவாளத்தின் மேலே ட்ரெயின் போகுதா, சொருகு மணலுக்குள்ளே போகுதான்னு தெரிஞ்சிடும். படிக்கணும். சரியா? நான் படிச்சுட்டு இருந்தேன், எத்தனை தடவை அதை படிச்சிருப்பேன், விடாமல் படித்து பார்க்கும்போது நான் என்னென்ன அன்னைக்கு தளவரிசையில் வந்து வெறுமையாக விட்டுருப்பான்னு நினச்சேன். 30ஆம் வசனம் படிங்க, அதை கற்பிச்சு கடந்து போகிறேன். உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்து தளவரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். நான் என்ன நினச்சேன், அதை மாத்திரம் சும்மா விட்டுருப்பான்னு பார்த்தேன். நேற்று என்னுடைய சவுண்டு பேசிட்டு வந்தேன், 3 பக்கம் கோல்டுடான்னு. அப்படியா? எங்கெல்லாம்னா தளவரிசை. நேற்று ராத்திரி திரும்ப படித்தேன். ஓவர் லைட் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் ஃபுல்லி கோல்ட் பிளேட்டட். சர்ச்சுக்குள்ளே வந்தா ஃபுல்லாக தங்கமாக தெரியுது. லைட்டு போட்டான்னு எப்படி இருக்கும்? மினு மினு மினுன்னு இருக்கும். தங்கங்களே, கட்டி தங்கங்களே, கெட்டி தங்க. ஒரு தேவனுடைய ஆலயம் உள்ளுக்குள்ள கிளிட்டர் பண்ணும். நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, டல் அடிக்கணும்னு யாரும் சொன்னது? அது அப்படி சொல்றவங்களை உள்ள விட முடியாது. கையில் ஒத்து கத்திர மயம்படுதும். தேவாலயத்தில், அந்த தேவாலயத்துக்குள்ள இப்போ நான் அதை மாத்திரம் ஒன்று சொல்லிட்டு முடிக்கக்கூடாது. அந்த கேது மரம் இவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஒலிவ மரம் ஒன்று இருக்கு. இதை கடவுள் எங்கே வச்சார்னா மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வச்சார். கையில் ஒத்து கத்திர மேம்படுத்தும். அதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். சரியா? போய் நல்லா பிரியாணி சாப்பிடுங்க. கத்து உங்களை ஆசீர்வதிப்பாரா. 23வது வசனம். எல்லாத்தையும் பொன் தகட்டால முடியாச்சா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23.
சந்நிதி ஸ்தானத்தில், இந்த சந்நிதி ஸ்தானம் தான் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், சாங்சுவரி, த சாங்டம் அண்ட் த சாங்டோரம், கற்ப கிரகம்ன்றோம்ல. அதுல பைபிள்ல சொல்லியிருக்கு ஒலிவ மரங்களால். எதனால? ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து, ஹீப்ரு ப்ளூரல் ஆஃப் கேரூப். கேரும் என்றால் காப்பாற்றுகிறதுக்கு அபிஷேகப்பட்ட தூதன். அது ஒரு தூதன். அது ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி செய்து, சித்தி மரத்தினால் செய்து, பொன்னால மூடி, தலையங்களை வைத்து, வளையங்களை வச்சு, தண்டுகளை பாய்ச்சி, எல்லாமே கோல்டு. அதுக்கு மேலே ஃபுல் சாலிட் கோல்டு மூலமாக பிளேட்டு வச்சு, அதுக்கு மேலே 2 கேருபீன்களை ஆண்டவர் உண்டாக்கினார். நான் முதல்ல நினைச்சேன் அதுதான் சாலிட் கோல்டு. இல்லை, பைபிள் படித்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஒலிவ மரங்களால். அப்போ சர்ச்சுக்குள்ள கேதுரு மரம் இருக்கு, ஒலிவ மரம் இருக்கு. இது எல்லாமே தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் பொங்கி வளரும், கைகள் ஓய்த்து மயம்படும். எந்த தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை தேவ வசனத்தில் ஊறி இருக்கிறதோ, தேவ வசனத்துக்கு உள் செல்லுகிறதோ, அந்த தேவ வசனத்தின் உள்ளே போய் அதனுடைய அந்த போஷாக்கு அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது, வேர்த்து சொல்லிருக்கிறது, யூதா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். வேர் எங்க பிடிக்கணும்னா தண்ணிக்குள்ள, வேத வசனத்துக்குள்ள. படிச்சாதான் அவங்க எப்படி இருப்பாங்க? ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல அவங்க மேல வளருவாங்க. மற்றவங்க வத்தலும் தொத்தலுமா தான் இருப்பாங்க. அப்படி என்று என் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, அடிச்சு விடாதீங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்த அந்த கேருபீன் எவ்வளவு உயரம் போட்டிருக்கு? 10 முழம். எத்தனை முழம்? 10 முழம். 10 முழம்னா ஒரு முழம் 1.5 அடி. இந்த சீலிங் அங்க இருந்து கழிச்சுக்கிட்டு இதுல இருந்து கீழே வச்சு பாருங்க, இவ்வளவு உயரம். அவங்க தரையில இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த பீம் இருக்குல்ல, அது உயரம். ஒலிவ மரத்தில் செஞ்சு, இந்த ஒலிவ மரத்தினுடைய உறுதி, ஒலிவ மரத்தினுடைய கிரெயின்ஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க. இஸ்ரேலில் தேக்கு மரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. உறுதி பல்லு உடைஞ்சு போயிடும் கடிச்சா. அதை செஞ்சு என்ன செய்தார்கள்? பொன்னால் மூடினார்கள். எங்கள் வீட்டில் ஒன்று இருந்து எடுத்து வந்துட்டேன். பெருசு கிடையாது, இருந்தெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டேன் பாருங்க. இதான் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. சித்தி மரத்தில் செஞ்சு இந்த பிளேட் மாதிரி இதில் வச்சு 2 பக்கமும் இது தன்னுடைய செட்டைகளை இங்க ஒன்று இப்படி வைக்கும் போது அந்த முட்டை முட்டும், இங்க வரும்போது இந்த இடத்த முட்டும். 10 முழம் உயரம் ஒலிவ மரத்தில் செஞ்சு கோல்டுனால. இது கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நான் வாங்கி சிலருக்கு கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுக்க முடியல. தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இதையும். ரைட்டா? ஆர்க் ஆஃப் த கவர்னட் இதான் தொலைஞ்சு போச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே ஆலயத்தை கட்டுவாங்க, இயேசு வந்துடுவார். இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால் எதுவும் நிற்க முடியாது, தாகவனெல்லாம் கீழே விழுந்துடும், உடஞ்சிரும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் உடன்படிக்கை பெட்டி. தி ஆர்க் ஆஃப் த கவர்னட் ரெப்ரசன்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த அல்மைட்டி காட். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சின்ன அமைப்பு, நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பல பலன் உள்ள இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கிடுங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இது பாருங்க, எனக்கு கோல்டில் கிடைச்சதெல்லாம் நான் கொடுத்துட்டு எனக்கு இடைசில வந்து ஒரு சின்னோண்டு வச்சிருக்கேன் பாருங்க. 7 பொன் குத்து விளக்குகள். இது 7 பொன் குத்து விளக்குகள். இந்த பொன் குத்து விளக்குகளுக்கு எரியறதுக்கு என்ன வேணும்னா ஒலிவ எண்ணெய் வேணும். மகாபரிசுத்த ஸ்தலத்திலையும் ஒலிவ மரம் அங்கே உட்கார்ந்துருக்கு, பொன் தகட்டால மூடி உட்கார்ந்துருக்கு. தேவனுடைய பரிசுத்தத்தினால மூடியாச்சு. நம்ம என்னதான் உள்ள இருந்தாலும் நம்ம தெரிய மாட்டோம். தேவ மகிமை நம்மை மூடி இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய சுயமோ
நம்முடைய அழகோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய கல்வி அறிவோ, நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்தோம், எந்த பின்னணியத்தில் இருந்து வந்தோம், அதெல்லாம் பேச்சு கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பொன்மயமான பரிசுத்தத்தினாலே மூடப்பட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? ஸோ தேவன் இப்படி ஒரு திட்டம் வச்சு கேது மரத்தை எங்கே வச்சார்? அங்கே கொண்டு போல, ஒலிவ மரத்தை அங்கே கொண்டு போயிட்டார். அப்போ நான் ஒலிவ மரத்தை பற்றி யோசித்து பார்த்தேன்னா நிறையா இருக்குது, சொல்ல டைமில் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ ஒலிவ மரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. 2 கேருபீன்கள் எங்கே இருக்குன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே. உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அதுக்கு மேலே கிருபாசனம் இருக்கிறது, சாலிட் கோல்டு. சரியா? அதெல்லாம் இதில் செஞ்சு மெழுகில் வச்சு இல்லை, கோல்டு. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்குது, தேவ பிரசன்னத்துக்கு மேலே உடன்படிக்கை இருக்கிற இடத்துல ஆண்டவர் சாலிட் கோல்டு வச்சிருக்கிறார். இதுக்கு எதிர பேசுகிறவங்களை யோசிச்சு சொல்லுங்க யாராலும். தேவ பிரசன்னம் பெட்டிக்கு மேலே கொண்டு போய் தங்கத்தை வச்சிருக்காங்க. தங்கத்தை யார் ஏற்று பேசுறது? அந்த பேச்செல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளை நீங்க தான் அந்த ஆலயம்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளை கொண்டு போய் ஒரு மாதிரி ஆள்களை ஆக்கி பைத்தியக்காரங்களை போல ஆக்கி வச்சு காண்பிக்கிறதுக்கு, உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டோடைய ஒரிஜினல் பிளான் இது, ஆண்டோடைய ஒரிஜினல் திட்டம் இது. தேவன் இதை வேதத்தில் வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் தேவன் என்னை குறித்து இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி, நான் முடிக்கல செய்தியை, நான் சொல்லி முடிக்கணும். மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜீசஸ் தப்புன்னு இந்த வார்த்தைகளை எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தித்தார். இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளைப் போல இருக்கிற எனக்கும் கூட உணர்வுள்ளவனாக என்னை மாற்றும். எங்கள் சபை உணர்வுள்ள ஜனங்களாக மாற்றும். எல்லா திருச்சபைகளையும் உணர்வுள்ளவர்களாக மாற்றும். விசேஷமாய் தமிழகம், கேரளாவில் இருக்கிற சபைகளை நீ உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வட இந்திய தேசத்தில் கூட சபைகளை கத்த சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வேதத்தில் சில மகிமையான மகத்துவங்களை நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறீர். இதை ஜனங்கள் காண அவருடைய மனக்கண்களை திறக்கணும். ஒருவரையும் குற்றப்படுத்தாமல், ஒருவரையும் நியாயம் தீர்க்காமல், வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன என்று தெரிய என் மனக்கண்களை இன்னும் திறந்துடலாம். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுக்கு நடுவில் இருந்து தான் ஆண்டவர் பேசுவார். இந்த 2 கேருபீன்கள் மத்தியில் இருந்து தான் கடவுள் பேசுவார். பொண்ணு இருக்குது, அதுக்கு மேலே அந்த ஆண்டவர் பேசுறாரு. அது எப்படி பேசலாம் ஆண்டவர்? அவங்க பேசக்கூடாது, அப்படி இல்லை. அது எடுத்தாதான் ஆண்டவர் பேசுவார், அதை கலட்டினா தான் பேசுவார். எங்க ஆண்டவர் பேசுவார் இருக்கு. அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை பைபிளையே எழுதி வச்சாரு. கேள்வி கேட்கணும்ல, ஒருத்தரும் கேட்கல. உங்களுக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு இந்தியாவில் தேவன் வல்லமையாக பயன்படுத்த ஊழியர் நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு, அது பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். பேர்லாம் சொல்லலை. நான் இருக்கிறேன், 1-2 பேர் இருக்காங்க என் கூட இருக்க ஊழியத்தில், ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த ஊழியர் இன்னைக்கு தேவன், அன்னைக்கு அவர் அவ்வளோ தூரம் வருவார் யாருக்குமே தெரியாது. அவர்கிட்ட டைரெக்டாக போனாங்க. அவங்களோட குடும்பத்தில் ஒரு குறை இருந்தது. எனக்கெல்லாம் இன்னைக்கும் நான் என்னுடைய கண் கலங்கும். நான் ஊழியரில் கனம் பண்ணுறேன், நேசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கிட்ட போய் என் சர்ச்சில் உள்ள தைரியம் அடிக்கிறார். உங்கள் ஒய்ஃபை நகையை கழட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வார்ட்டா. ஷாக் ஆகிட்டேன். நாங்கள் வளர்த்து விட்டோங்க. அவர்கிட்ட போய் டைரக்டாக சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த வீட்டில் சாப்பிட வந்திருக்கிறாரு, சாப்பிட கை நினச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், முதல்ல நகையை உங்கள் ஒய்ஃபை கழட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வார்னு. என்னங்க ஆண்டவர் இருந்தா எங்க இருந்து பேசுறாரு? ஆண்டவர் யார் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும்?
இன்னைக்கு மேலே எங்கள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன். அந்த சர்ச்சு பிலீவர் தானே சொன்னார், அந்த பாஸ்டர்கிட்ட இருந்தவர் தானே சொன்னார்னு. தடுக்க முடியல, அதுக்கு மேலே தம்பி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் எத்தனை பெரிய பெரிய கேப்பபிள் பர்சன் எல்லாமே மைக்கு ஒரு 20 மைக் 25 மைக் வச்சுருக்கோம். அது யார் தலைவர் அவர் தான் பேசுவார். மற்றவங்க எல்லாம் கேமராவுக்கு ஷோ கொடுப்பாங்க. பென்னி பார்க்கணும், சமத்குமார் பார்க்கணும், சுரேஷ் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக அவங்க அப்படி இப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தர் தான் பேசுவார், மற்றவங்க கம்முன்னு இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவ கீழே போகும்போது, அவங்க கண் அசைவு கட்டில் கொடுக்காம ஊடையில் பேசக்கூடாது. எனக்கு ஆவியானவர் என்னங்க ஆவியானவர் அப்படியா வேத வசனத்துக்கு விரோதமாக பேச மாட்டார்ல? கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? இவ்வளோ அடி வாங்காம வாங்காம நாங்கள் இந்த இடத்துல நிற்கல. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் கடவுளுடைய சன்னிதானத்தில் எவ்வளோக்கெவ்வளோ நிதானமாய் பேசணுமோ அவ்வளோ நிதானமாய் பேசணும். உங்க அடித்து துளைக்கிறீங்க, நீங்கள் இதில் நிதானமாக வேற பேசுகிறீங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கல. நான் நாளை பின்னாலும் இந்த மாதிரி இடங்களுக்குள்ளே போய் இஷ்டத்துக்கு போய் பேசிடுவாங்க. ஆவியினால் கர்த்தர் எனக்கு சொன்னார், அது என்ன உங்கள்கிட்ட கர்த்தர் பொத்துக்கிட்டு வந்தார். சபை மேலே கெட்ட பேர், பாஸ்டர் மேலே கெட்ட பேர் வந்துருச்சுல. கர்த்தருடைய பரிசுத்தம் தேவன் நடுவில் இருந்து பேசுவார். எவ்வளவு பெரிய முக்கிய இடம் ஒரு ஒலிவ மரம் இருக்கும் இடம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த ஒலிவ மரம் வெளியில தெரியாது, பொன்னால மூடியாச்சு. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை மூடிடுவார், மகிமையினால மூடிடுவார், பிரசனத்தினால மூடிடுவார், ஆவியின கர்த்தர் நம்மை மூடி இருப்பார். நம்ம பெண்ணினா பெண்ணிய தெரியாது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தெரிவார், எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வச்சிருக்கிற, அதாவது நம்மை ஆலயத்தில் கர்த்தர் இதுலேருந்து விளம்பரம் பண்ணக்கூடாது யாரும், அதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சர்ச்சில் நான் இவர் சோவன்சோ, இவர் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறாரு, இவர் பொருளாளர், இவர் செயலாளர், பொதுச் செயலாளர், இவர் கிளை செயலாளர், நாளைக்கு முதல்வர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலையெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது சர்ச்சில். நம்ம ஆலயத்தில் நம்முடைய பெயரோ புகழோ, இந்த ஃபேன் யார் கொடுத்தாங்கன்னு நினைத்துக்கு எழுதி போடணும், உபயம். அது பாட்டு சுத்திட்டு போகுது. என்னைக்கு அந்த பேர் போட்ட ஃபேனே நின்றும், ஹலோ எரிஞ்சிரும், சர்றன்னு எரிஞ்சிரும் சார். என் பேர் போடல, ஓம் பேர் போடல, ஜன்னல்ல என் பேரை போடு. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஆடம்பரம், நம்மளை கர்த்தர் ஒரு ஆலயத்தில் வச்சுக்க நம்ம வெளியவே தெரியக்கூடாது. கையில் ஒத்து கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். இந்த சத்திய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். அதை காட்டில் சூப்பராக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கேதுரு மரம் மெஜஸ்டிக்காக இருக்கும், இது ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். உறுதியான இதை கொண்டு போய் கர்த்தர் வச்சிருக்கிறது போல உங்களையும் என்னையும் கர்த்தருடைய வேடத்தில் இரவும் பகலும் நம்ம தியானமாக இருந்தோமானால் கர்த்தர் நம்மை ஆலயத்தில் இப்படி கொண்டு வந்து நாட்டுவார். அல்லேலூயா. செழிப்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 124 சங்கீதம் இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? இந்த ஒலிவ மரத்தை குறித்து கடவுள் எந்த சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறான்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? என்ன அழகான வசனம் தெரியுமா? நான் உட்காந்து படித்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை. அதுக்கு போல ஒய்ஃப் எங்க இருக்கணும்னா, வீட்டு ஓரம்னு தமிழ்ல போட்டிருக்கு, அதனால வெளியில அவுட்டர் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க சிலர். கொலை பண்ணிடுவார் ஆண்டவர். அவுட்டர் ஹவுஸில் கொண்டு போய் வைக்கிறக்கா கடவுள். அதனுடைய பர்த்தம் இன்னர் மோஸ்ட் சென்டர், அவங்க நடுவில் இருக்கணும். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை கர்த்தர் வீட்டில் சென்டரா, நீங்க பாட்டில் உங்களுக்கு ஒரு சிங்காசனம் போட்டு உட்காருங்க, கால் மேல கால் போட்டு.
ஆமா, நீங்க பூந்து விளையாடலாம், கையில் ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். நீங்க தான் ராஜாத்திகள், அல்லேலூயா. நீங்க தான் ராஜாக்கள், அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கொண்டு போய் உங்களை சென்டர்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார். நாளைக்கு உங்களை வரும்போது நான் உங்க சேர் எதனா நான் பார்க்க விரும்புகிறேன். கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். மனைவி வீட்டு ஓரங்களில் எங்கடா, வீட்டு நடுவில், சரி விடுங்க, தாச்ச கொடி போல இருப்பார். 3 தலைமுறை சாப்பிடலாமா? நம்ம ஒய்ஃப் மூலமா வர்ற வருமானத்தை கொண்டு 3 தலைமுறை சாப்பிடும். இப்போ ஸ்பைடு கார்டு போல் போச்சு, நட்டம், பைசா இல்லை. இந்த சங்கீதம் எப்போ வாசிப்பாங்க சொல்லுங்க? கல்யாணம் பண்ணவங்கலாம் கையில் வைத்துங்க. கையில் வைத்துவோம். நவருங்க, கேமரா பார்த்து கொண்டு இருக்கிறது, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற கல்யாணம் பண்ணுவாங்க. இதுல கிறிஸ்தவ ஆலயத்தில் கல்யாணம் பண்ணும்போது வாசிக்கிற மெயின் சங்கீதம் எது? 120. பாஸ்டர் விட்டுட்டோமே பாஸ்டர், நாங்கள் வேற இடத்துல கல்யாண மண்டபத்திலையும் இதுலையும் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் வாசிக்கலையா பாஸ்டர்? ஒரு குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் இதுக்குள்ளதான் இருக்கு. கைகளை ஒத்து கத்திரமே படுத்துவோமா? அருமையான வாசனம் பாருங்க. உன் பிள்ளைகள், முடிக்கிறேன், பந்தியை சுற்றிலும். பந்தினா என்னது சொல்லுங்க பாப்பா? ரைட். வேற யாரும் பந்திக்கு வேற ஏதாவது முந்தி இல்லை, பந்தி சந்தி அப்படியெல்லாம். பந்தினா டேபிள். அது என்ன டேபிள்னா டைனிங் டேபிள். கைகளை ஒத்து கத்திரமாக படுத்துவோம். அம்மா எங்க இருப்பாங்க? சென்டர்ல இருப்பாங்க. சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள வரண்டாலியா போடுவோம், இல்லை தெருவில் போடுவோமா? யோசிச்சு பாருங்க, கற்பனையில் யோசிச்சு பாருங்க. எங்க கொண்டு போடுவோம்? ஹாலில் போடுவோமா? இல்லை. டைனிங் டேபிள் எங்க இருக்கோ அந்த டைனிங் ரூம்ல தான் வைப்போம். கைகளை ஒத்து கத்திரமா அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வைப்போம். ஏன்னா டக்குன்னு சமைச்சு கொண்டு வந்து. அப்போ அதுவும் எங்கே தான் இருக்கு? இப்போ சொல்லுங்க, இப்போ பிரச்சனையான ஒரு கேள்வியை நான் வைப்பேன். நான் இதை இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன். யுவர் சில்ட்ரன் வில் பி லைக் ஆலிவ் பிளான்ஸ் அரவுண்ட் யுவர் டேபிள். கையில் ஒரு தலையிலேயே சொல்லுவோம். யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன் போட்டு. சிங்குலரா சொல்லல, ப்ளூரலா சொல்லி, யுவர் சில்ட்ரன். கையில் ஒரு கத்திர மேம்படுத்துவோம். உங்கள் பிள்ளைகள். ஒரு பிள்ளை இல்லை சார், ஜீசஸ். உங்கள் பிள்ளைகள், your children, not your child. This is what my scripture, the word of the Lord that God gave to his holy saints, it is the scripture. இதுல உள்ள ஒரு எழுத்து, ஒரு எழுத்தின் உறுப்பு அழிவதை காட்டிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமாக இருக்கும். கையில் ஒரு கத்திர மகிமைப்படுத்தும். இந்த வேத வசனத்தை அப்படி 100% நான் கடவுள்கிட்ட சண்டை போடுவேன். ஆண்டவர்கிட்ட நீங்க வருத்தப்படாதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட வைராக்கியம், உங்ககிட்ட எவ்வளவு பேசுறதுக்காக ஆண்டவர்கிட்ட அவ்வளவு வைராக்கியமா ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி இப்படி வசனம் சொல்லி இருக்கிறது. கல்யாணம் நல்ல சொல்ல வசனம் தெரியுமா? இந்த சங்கீதத்தை அதுக்காக தான் அவங்க பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப அதை விட்டுட்டு இந்த ரகசியம் பெரியது, அது எங்களுக்கு தெரியும். ஆமா, எபேசியில் இருக்காது, பவுல் எழுதின பயங்கரமானது. இவங்க அதை விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தையும் தாண்டி, மகா பரிசுத்தை தாண்டி குதிக்கிறது. அது பேர் குப்பை மேடுன்னு பேர். ஆலயத்துக்கு பின்னால சாம்பலெல்லாம் கொட்டுற, அசுத்தங்களை கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். மகா பரிசுத்தத்துக்கு பின்னாலதான் இருக்கு அது. இவங்க இங்க இருந்து அங்க ஜம்புட்டு படுவாங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, ஆசாரிகள் தான் போக. நீங்க பிரகாரத்தில் நம்ம நிற்கணும். மகா பரிசுத்தத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். இவங்க இங்கேயும் தாண்டி அங்க குதிக்கிறது அதிபரிசுத்தவான்கள். உங்கள்கிட்ட யாரும் அப்படி பேசி வந்தாங்கன்னா உங்க சோழி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பண்ணணும். நான் பைபிளில் சில கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க, ஓடிய போயிடுவாங்க அவங்க. நம்மை சுற்றி தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். இந்த காலையில் கர்த்தர் எனக்கு என் கண்ணை திறந்த, நான் எத்தனை தடவை வசனம் படிச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகள், அந்த வசனம் படிங்களேன். உன் பிள்ளைகள்
உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர, தேவாலயத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அதே ஒலிவ மரம் நம்ம வீட்டை சுத்தி நம்ம பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. ஒலிவ மர கன்றுகளை போல நல்லா உயர்ந்து இருப்பார்கள். அவர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் சித்திரந்தீர்த்த மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். விளக்கம் நான் பிறகு நாள் சொல்றேன். என் ஆண்டவர் இப்படி சொல்லி வச்சிருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன குறை என்ன மன்னிங்க ஆண்டவரே நான் அழுதுட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குறைகளை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேடத்தில் இப்படியெல்லாம் சொல்லப்படலைன்னு சொல்லி புது சத்தியத்தை கொண்டு வந்து திணிக்க பார்த்தாங்கன்னா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். இன்னொன்று சொல்றேன், டைனிங் டேபிள் இருக்கிற இடத்த சுற்றி அவங்க இருக்கணும்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம பக்கத்தில் தான் அவங்க இருக்கணும். கையில் ஒதுக்கிறத மகிமைப்படுத்துவோம். இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க. ஏன் ஆண்டவர்களுடைய வார்த்தை சொல்லுது, உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள். ஒலிவ மர கன்றுனா என்னது? வாழை மரம் ஒன்று வைக்கிறோம். அந்த வாழை மரம் என்ன செய்யும்? குலதல்ன உடனே பக்கத்தில் இன்னொரு வாழை மரம் வந்துடும், கன்று வந்துடும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். அந்த வாழை மரத்தை சுற்றி 10 வாழை மரம் வந்துடும். தோத்திரம் விதையே போட வேண்டாம், அது பாட்டில் வளரும். கைகளை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்தும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. இந்த மொழிபெயர்ப்பில் போய் பாருங்க. நான் இதை பார்த்த பிறகுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைகள் அங்கே சம்பாதிக்கணும் இங்கே சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும். உன் மனைவி உன் வீட்டார், அவளை அனுப்பிட்டு சவுதிக்கு அனுப்பினேன், நர்ஸா வேலை பார்க்கட்டும் சம்பாதிக்கட்டும். இவளை நான் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினேன், இவ்வளவு ரூபா சம்பாதிக்கட்டும். இதுக்காக பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற திட்டம் இந்த பைபிளுக்குள்ள இருக்கு. இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாம போனனால கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரே ஒழிய, அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா உலகத்தையே முழுங்கிட்டு போயிடுவாங்க. கைகள் ஒத்து கத்திர மயப்படும். உன் பிள்ளைகள். அப்போ பாஸ்டர் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறது தப்பா? நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுக்கிடுங்க. நம்ம பைபிளில் ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்றது, உன் பிள்ளை ஒன்று சுற்றும், உன் காலை சுற்றும், உன் டைனிங் டேபிளை சுற்றி தான் அது நிற்கும். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி, உன் சாப்பாட்டு மேஜை தான் சுற்றி சுற்றி வரும். அம்மா வச்ச மீன் குழம்புக்காக, அப்பா வச்ச கருவாட்டு குழம்புக்காக சுற்றி சுற்றி அங்கே தான் வரும். அது வேற எங்கேயுமே போகாது. கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? உன் பந்தியை சுற்றிலும் சுற்றி சுற்றி தான் வருவாங்க. அம்மா செய்கிற வடை பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும், அங்கே தான் வருவாங்களே ஒழிய எங்கிட்டு போக மாட்டா. தேவன் இப்படி ஒரு திட்டத்தை பைபிளில் வச்சிருக்கிறாரு. இவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இவங்க செமினார் நடத்துகிறாங்களாம், சொல்லித்தர்றோம்னு. யாருக்கு சொல்லித்தரணும்? எங்களுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்க வேணாம், நிப்பாட்டுங்கன்றோம். நாங்கள் செமினார் நடத்துகிற செமினார், நீங்கள் இவங்க ஒன்றும் பாடம் எடுக்க வேணாம். பைபிள் எங்களுக்கு கரெக்டாக சொல்லி இருக்கிறது. கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? உன் பிள்ளை. சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமயத்தில் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. என் தம்பி வீட்டில் எங்கள் வீட்டுக்கு மாறி மாறி. என்னுடைய தங்கைக்கு ஒரு 2 மகள், ஒரு மகள் டாக்டர் ஆகிட்டா. என் ஃபேமிலியில் ஒரு டாக்டர். திருமணம் ஆகியிருக்கு. போன வருஷம் மே மாதம் வந்திருந்தாங்க. அவங்கள வரவேற்று நேற்று அவங்களுக்கு ஒரு சின்ன கெட் டுகெதர் தூத்துக்குடி, நாளைக்கு கல்யாணம் ட்ரிவாண்ட்ரம் போகணும், அங்கே வச்சுருக்காங்க. நாளைக்கு வச்சு அவங்க ஃபேமிலி சைடு, மாப்பிள்ளை சைடில் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் 8 பேர் கூட பிறந்தோம், எல்லோரும் சேர்ந்து. அன்றைக்கி எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பக்கத்தில் ரூபி, இந்த ரூபி இல்லை, அந்த ரூபி, சரியா? இன்னொரு பக்கத்தில் ரெபேக்கா, அடுத்தது பியூலா, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை. நான் போய் கேட்டேன், மாப்பிள்ளைக்கு இதை எடுத்து வச்சியா, மாப்பிள்ளைக்கு இதை கொடுத்தியா? இல்லை, நீங்கள் நம்மளை மாப்பிள்ளைன்றீங்க. ஆமாம், மாப்பிள்ளைவா? கையில் ஒத்து கத்திர மகிமைப்படுத்தும். நாங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள நாங்கள் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். கையில் ஒத்து மகிமைப்படுத்தும். மாப்பிள்ளைன்னா சும்மா தலையில் மிதிக்கிறதுக்கா? நான் மருமகன்னா அவங்க தலையில் மிளகா அரைக்கிறதுக்கா? அது மருமகளாக இருந்தாலும் சரி,
மருமகனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உரிய கணத்தை கொடுக்கணும். கையில் ஊற்றி கத்திர மகிமைப்படுத்துவோமாக, கையில் தட்டி கத்திரை தோத்திரம் பண்ணுவாங்க. அல்ல சாப்பிட்ற நேரம் என்னை விடுங்க, நாங்கள் பேசுகிறேங்க, என்னை விட மாட்டேன்றீங்க நீங்கள். ஹலோ, உட்காந்துருக்காங்க. எட்வின், சோந்தா வந்து அம்மாமாருடைய தங்கை, ஃபின்னி, ஷைனி, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம். ஒருத்தருக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? இது என் பிள்ளைகள் ஒரு பையன் அங்கே இருந்தாலும் என் கூட பிறந்த எல்லா சகோதரிகள் 2-3 சகோதரர் வரல, 2 சகோதரன் வரல. நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு சாதாரண சாப்பாடு தான், ஆனால் நல்லபடியாக நிறைய பண்ணாலும் எங்களுக்கு அதில் இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை. கைகள் ஒத்து கத்திரமாய், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். தோத்திரம். தம்பி வீட்டுக்கு போயிருக்கிறேன், சோஃபாவில் என் தங்கச்சி உட்காந்துருக்கா பியூலா, உட்காந்துட்டு சொல்கிறா, அண்ணே உன் மேலே சாஞ்சிக்கிறவா, அடப்பா உன் மேலே சாஞ்சிக்கிறவா, சோஃபாவில் உட்காந்துருக்கம்மா, ஏன் உங்கள் ஷோல்டரு குஷன் மாதிரி இருக்கு, எத்தனை பேரா சாயிருக்கு நான் இடம் கொடுக்கறது, பெரிய பிரச்சனை என்ன, நீ கொண்டாட நீ சரி சாஞ்சுக்கோ. மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு, மேலே சாஞ்சிக்கிறேன் கொஞ்ச நேரம், கைகள் ஒத்து கத்திர மயப்படுது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கோடி ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது. கைகளை வைத்து கத்திர மயப்படுத்துவோமாக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அடுத்த வருஷம் வந்திருந்த போது கூட ஒரு வெரி காஸ்ட்லி ஸ்வீட் எனக்கு ஒரு இடத்துல கிடச்சி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஊட்டினேன். ஒருத்திக்கு ஊட்டினா இல்லையா, அண்ணே எனக்கு வாயில ஊட்டுன்றா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். சரி, கர்த்தர் இந்த மாதிரி ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை, ஒரு அன்பை, ஒரு நல்ல பண்பை, ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பிரியாணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ரசமும் சோறும் துவையில் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளோடு நம்ம உட்கார்ந்து சாப்பிடும்போது அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சமாதானம். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல மகா பரிசு ஸ்தலத்திலே அங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம டேபிளை சுற்றியே வந்தாங்கன்னா அதை போல ஒரு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. பணம் இன்று வரும் நாளை போகும். வயது இன்றைக்கு குறைவாக இருக்கும், நாளை வயது கூடும். பலன் இன்று கூட இருக்கும், நாளை குறையலாம். குறையணும் என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய மகிமையும் ஆசீர்வாதமும் ஒரு ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமே. அதனால் நேற்று அங்கே வந்தாலும் எங்கே வரக்கூடாது, அங்கேயும் வாங்கண்ணே, அங்கேயும் வாங்க, திருவனந்தபுரத்துக்கு வாங்க வாங்க வாங்க. ஜீசஸ் ஜீசஸ். அன்பு குறைந்து போகிற காலத்தில், அன்பு அக்கிரமத்தின் மிகுதியினால் குறைந்து போகிற காலத்தில் கர்த்தர் நம்மை அன்பினால் இணைப்பாராக. அன்பின் கட்டுகளால் நம்மை கட்டி எழுப்பாராக. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் தனி. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவு உயர்வா நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஒரு கேதுரு மரத்தை போல, ஒரு ஒலிவ மரத்தை போல ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பிளஸ்ஸிங்கா நாங்கள் வீட்லேயும் சரி சர்ச்சிலையும் சரி எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தருகிறவங்களா எங்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்படி எங்கள் குடும்பம் வரணும். எல்லா கைகளும் வைத்து எல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கிற, நம்முடைய குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைக்கிற, சின்னாபினமாக்குகிற ஒரு ரப்பா கட்டாலவா சக்கர வகந்தலவா ஓக்கர லக்கபூக்கர கட்டாலவா சந்தலவா இக்கரவ சந்தலவா. அண்ணன் தம்பி அக்கா தங்க இந்த நல்ல உறவுகள் எல்லாம் ஆண்டவரே அருந்து போகாம, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், உம்முடைய முப்புரி நூலை போல எங்களை நன்றாக கட்டி ஆண்டவரே நீ உன் பக்கமாய் சிலுவை அண்டையில் எங்களை இழுத்து கொள்ளும். ஆண்டவரே உம் பின்னால் நாங்கள் ஓடி வருகிறோம். சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உம் பின்னால் ஓடி வரும். எங்களை இழுத்து கொள்ளும், நாங்கள் உம் பின்னாலே ஓடி வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் சாட்சியாய் ஜீவித்து சாட்சி சொல்ல கிருபை தாரும். வசனங்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
அப்பிரயோஜனமான வேலைக்காரன். என் கடமையை நான் செஞ்சிருக்கிறேன். உமக்கே எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா கணம், எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமானோட வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னைக்காக கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ. ஆமென். அல்லேலூயா.